எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதிநெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து ஆதியனும் பரம்பொருள் மெய் நீதிநெறி உணர்மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்று இன்பம் காண்போம். அண்டமதில் உருவெடுத்து அறிவிப்பெற்று அவ்வறிவு 1 முதல் 6 கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் என அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மோட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்து என அறிவித்த குருவே அன்பே, என்னுளிறந்தென்னை இயக்கியும் ஊக்கியும் தன்னுள் விளைகின்ற தன்னருளை என்னும் பாய்ச்சி பவம்போக்கி பக்குவத்தை கூட்டுவிக்கும் ஒச்சலில்லான் தாழ் என் தலை. ஆன் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே பண்ணியாச்சா? சரி நண்பர்களே, இந்த உலக சமாதான ஆண்டு 15 ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை நமது பவானி மனவளக்கலை மன்றத்தை சேர்ந்த அந்தியூர் தவமையத்தில் சீர்காந்த நிலை விளக்கம் என்ற ஒரு தலைப்புக்கு கீழே நமது அருள் தந்தை அவர்களுடைய கருத்துக்களை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். நண்பர்களே, பாரத நாடு இதுல இந்து மதம் தோன்றி செழித்து வளர்ந்தது. அதனுடைய பெருமை அது மட்டும் இல்லை, மற்ற மதங்களுக்கும் இடம் கொடுத்தது. தெரிவாங்க, முரண்பாடு கிடையாது. அதுல தென்னாடு என்பது இதில் ஒரு சிறப்பு உண்டு. இந்து மத கருத்தை கோட்பாட இந்து மதத்தையே 6ஆ பிரிப்பாங்க. ஒன்று சௌரம், இன்னொன்னு சைவம், இன்னொன்னு சாக்தம், இன்னொன்னு கானாபத்தியம், இன்னொன்னு வைணவம், இன்னொன்னு பௌமாரம். 6 மதங்கள் ஷண்மதம் என்று சொல்லுவாங்க. ஷண் என்றாலே 6ன்னு அர்த்தம். ஷண்முகம், ஆறுமுகம், சஷ்டி 6வது நாள் என்ற கருத்தல். நண்பர்களே, இந்த 6 மதங்கள்ல கௌமாரம் என்பது ஒரு மதம். குமரக் கடவுளை முதற் பொருளாக கொண்ட முதல் முழு பொருளாக கொண்ட ஒரு மதம் கௌமாரம். குமரக் கடவுள்னா சைவ மதம் சாக்த மதம் இருக்கு பாருங்க, அந்த 2லிருந்து வந்தது. சைவ மதம் என்றால் சிவனை முழுமுதற் பொருளாக கொண்ட ஒரு மதம். சாக்த மதம் என்றால் சக்தி, பராசக்தி, அந்த தெய்வத்தை முழுமுதற் பொருளாக கொண்ட மதம் சாக்த மதம். கானாபத்தியம் என்ற கணபதி விநாயகர், அவரை முழுமுதற் பொருளாக கொண்ட மதம் கானாபத்தியம். சௌரம் என்பது சூரியனை முழுமுதற் பொருளாக கொண்ட ஒரு மதம். எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் வச்சுங்களேன்.
ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பகுதியில ஒன்று தூக்கலா இருந்திருக்கும். இந்த அரசியல் கட்சியெல்லாம் ஒரு காலத்துல ஒரு இடத்துல தூக்கலா இருக்குது, இன்னொரு காலத்துல விழுந்துடுது, இன்னொரு காலத்துல இன்னொரு இடத்துல அது தூக்கலா இருக்கு, செல்வாக்கா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஆன்மீக கொள்கைகளும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருவரால் ஏற்படுத்தப்பட்டது, ஒவ்வொருவரால் அது மேம்படுத்தப்பட்டது என்ற முறையில் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்து இந்து மதத்தை சாரமாக்கும் போது ஆதிசங்கரர் இந்து மதம் 6ஆக இருக்கிறது என்று பிரித்தார். அதுதான் இந்த 6 பகுப்பு. இதில் கௌமாரம் என்பதுதான் தெற்க தமிழ்நாட்டில் அதிகமாக செல்வாக்கு பெற்றிருந்தது. முருகன் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் என்று சொல்லி இந்த கொங்க நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்று மயில்சாமியா இருக்கும், இல்லைன்னா வேல்சாமியா இருக்கும், இல்லைன்னா பழனிசாமியா இருக்கும், இல்லைன்னா இன்னொரு சாமி இருக்கு அதே மாதிரி கந்தசாமியா இருக்கும். மாத்தி 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 பேர் வச்சுக்கோங்க. ராஜபாளையத்தில் போய் பார்த்தீங்கன்னா இரடி விழுந்தா முருகேசன் மூஞ்சில தான் விழணும். எந்த முருகேசன் கேட்டா கே முருகேசன், எந்த கே முருகேசன் கேட்பாங்க. கேவி முருகேசன், எந்த கேவி முருகேசன், வீட்டுக்கு ஒரு முருகேசன் இருப்பான். அப்படி முருகனையும் சுப்பிரமணியரையும் கந்தனையும் மயிலையும் வேலையும் ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லுவாங்க அந்த முருக வழிபாட்டுக்காரவங்க. துள்ளி வருவது வேல், பகையே தள்ளி நிற்பது மேல். இதே ஜெபித்து 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 பகையில்லாத ஒரு ஏற்பாட்டை பண்ணிடுவாங்க. அது பகைவன் இருந்த விளையும். துள்ளி வருகிறது வேல், பகையே தள்ளி நிற்பது மேல். என்ன ரைமா ரித்மிக்கா இருக்குது பாருங்க. அதுலயே இந்த பகை இருந்த பயந்துட்டு ஓடிடும். அப்படி வேல் மயில் முருகன் சுப்பிரமணியர் என்றெல்லாம் அந்த வழிபாடு தான் கௌமாரம் வச்சுங்க. இந்த கௌமாரம் தான் காந்த தத்துவம். அதாவது ஆதியில இறைநிலை இருந்தது. ஆதின்னா எல்லாவற்றுக்கும் முன்னால இருந்தது தெய்வம். அது எல்லாவற்றுக்கும் முன்னால தெய்வம் இருந்ததுனால அதை ஆதினா தொடக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அநேகம் பேர் உண்டு அந்த ஆதிக்கு. அதுல நமது அருள் தந்தை வச்ச ஒரு புது பேர். எத்தனை பேர் வச்ச என்னது விளை கொண்ட சொல் நிலை என்பதாக. நிலை என்றால் மாறாமல் இருப்பது, அசையாமல் இருப்பது, அசையாமல் நிற்பது. ஏதோ ஒரு கதவு இருக்குது, அது நிலையா இருக்குமா? இப்படியும் இப்படியும் திரும்பி முன்ன போய் பின்ன போய் அசைந்து கொண்டே இருப்பது கதவு. அது அசைவதற்கு ஆதாரமாக ஒன்று இருந்து கொண்டு தான் நிலையாக இருக்கிறது. அதான் நிலை என்று வாசப்படி பக்கம் இருக்கக்கூடிய கம்பத்தை நிலைன்னு சொல்றோம். அவ்வாறு இறைவன் ஆகப்பட்டவன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அசையவும், ஜீவராசிகள் எல்லாம் உணர்ச்சி மேம்பாடெல்லாம் பெறவும் தான் ஆதாரமாக இருந்து கொண்டு தான் ஒரு மாற்றம் இல்லாமல் இருந்து கொண்டேன். அதனால நமது அருள் தந்தையவர்கள் நிலை என்று சொன்னார். அந்த நிலையினுடைய அசையக்கூடிய இடத்துல பேரு அணு அல்லது பரமாணு அல்லது ஆகாசம் அல்லது விண் அல்லது எனர்ஜி பார்ட்டிகிள் இங்கிலீஷ்ல. அது இறைநிலையினுடைய அலை அசைவு. நீரினுடைய அசைவை நாம் அலை என்றே சொல்றோம் பாருங்க. அலைன்னு ஒண்ணு தனியாக கிடையாது. அலையாகிறது நீரா போயிடும், நீராகிறது அலையாகும். நீர் எங்க ஆரம்பித்தால் அதற்கு பேரு வேவ், அலை என்று வச்சிருக்கோம் பாருங்க. நிலை இயங்க ஆரம்பித்தால் அது வேறு அலை. எது இந்த வெண்ணு கண்ணு எல்லாம் சொல்லிட்டு வந்தமே அதுதான் அது.
அதற்கு அலை என்ற ஒரு பெயரை காந்த தத்துவ பாஷையில நமது அருள் தந்தையவர்கள் ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த அலை என்ன செய்யும்னா சுழலும், சுழன்று கொண்டே இருப்பதுதான் அதனுடைய ஒரு தன்மை. சுழற்சி என்பதற்கு மேலாக அதுல ஒன்றும் கிடையாது. அந்த சுழற்சியோ நிலையினுடைய சுழற்சி. இந்த நிலை சுழன்றால் அலை. அப்ப அலை என்பது ஒரு இயக்கம். வெண் என்பது, துகள் என்பது, ஆகாசம் என்பது ஒரு இயக்கம், ஊர்வலம் மாதிரி. மனிதன் என்பவன் பொருள், மனிதர்கள் என்பது பொருள். டியூப்லைட் இப்பதான் ஆன் ஆகுது, அதான் இடி முழக்கம் மாதிரி சத்தங்க. மனிதர்கள் என்பது ஒரு பொருளா வச்சுங்க. ஊர்வலம் என்பது ஒரு நிகழ்ச்சி, ஒரு இயக்கம், அலை. தெய்வத்தை ஒரு பொருளா வச்சுங்க. விண்ணெனப்படுவது ஒரு இயக்கம், அதாவது நம்ம அலை என்று சொல்லுவோம். இந்த அலையினுடைய தன்மை இயக்கம், சுழல் இயக்கம், நெடும்போக்கு இல்லை. இங்கிருந்து அங்க போறது இல்லை. இருந்த இடத்திலேயே இடம்பெயராமல் இயங்கிக் கொண்டிருந்த அதுக்கு பேர் என்ன? இதுதான் சுழற்சி. இதை சுழல் அலை என்று ஒரு பொது பெயரை நமது அருள் தந்தை அவர்கள் ஏற்படுத்தி தராங்க. சுழல் அலை. சுழல் அலைன்னா வெண்ணுதான். இந்த சுழல் அலையில் இருந்து விரிவலை என்று ஒன்று வரும். அதற்கு காரணம், இந்த சுழல் அலையாக மாறிவிட்டாலும் நிலையாகப்பட்ட சுத்த வெளி குறைவுபடாம அப்படியே இருக்கும். அதனாலதான் அதை பற்றாயிருப்புன்னு தமிழ்ல சொல்லுவாங்க நமது அருள் தந்தை. பூரணம் என்று அந்த காலத்துல சொன்னாங்க, புலனம் என்று இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. எடுத்துட்டாலும் அப்படியே இருக்கும். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துட்டாலும் குறைபடாதா? ஏதோ எடுத்துட்டா கொஞ்சம் குறையாதா? பெரிய கடல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கடல்ல ஒரு ஸ்பூனு தண்ணி எடுத்துட்டோம்னா எப்படியும் கொஞ்சம் குறைஞ்சுதானே இருக்கும். அந்த மாதிரி அந்த நிலை என்பது சுழல் அலைகளாக மாறிட்டா கொஞ்சம் நிலை வெளி குறைஞ்சி போயிருக்கும்னு நினைப்பீங்க. அது மாதிரி குறையாம சில இதுவும் இருக்குது. அதுதான் அட்சய பாத்திரம்னு சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம நாட்டில். இந்த திரௌபதி கையில இருந்து தான் ஒரு நேரம் அட்சய பாத்திரம். அது ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் பொங்கி கொடுக்கும், ஒரு கவுக்கு வச்சுட்டா கிடைக்காது. ஆனா மணிமேகலை கையில கிடைச்சதாமே உண்டு. அது யாரு கையில வந்து மாறி ஈரி மணிமேகலை கைக்கு வந்துதான் அவ அள்ளி 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 கொடுத்துக்கிட்டே போனாலும் பசி உள்ளவங்களுக்கெல்லாம் அது அப்படியே நிறையாவே இருந்ததாமே. அதை கன்சீவ் பண்ண முடியல. அந்த மாதிரி சுத்த வெளியானது அதிலிருந்து எவ்வளவு வந்தாலும் அது அப்படியே இருக்கும். இந்த மேத்தமேட்டிக்ஸா சொன்னாக்கா 0 - 1 = 0. கணக்கு சரியா இல்லையா? அது அப்படிதான். அதுதான் பற்றாயிருப்பு, எடுத்தால் குறையாதது. 0 - 1 = 0. 0 - 1 crore அதுவும் 0 தான். அது அப்படியே தான் இருக்கும். எவ்வளவு எடுத்தாலும் அப்படியே தான் இருக்கும் என்பதனால எத்தனையோ கோடி அணுக்கள் தோன்றுகின்றன. அத்தனையும் ஒன்னும் சுழலுது. அந்த சுழலக்கூடிய நிலைக்கு சுற்றிலும் என்ன இருக்கிறது என்றால், ஏற்கனவே என்ன இருந்தது அதுதான் இருக்கும். ஏற்கனவே என்ன இருந்தது அந்த நிலையாகி சுத்த வெளி ஏற்கனவே இருந்தது, அது சூழ இருக்கும். அப்ப சூழ இருந்தா ஒரு இயக்கம், இயக்கம் இல்லாத இடத்துல ஒரு இயக்கம் ஏற்பட்டா, இயக்கம் இல்லாத வஸ்துக்கும் இயங்குகின்ற வஸ்துக்கும் ஒரு உரசல் ஏற்படும். இந்த காற்று என்ற இயக்கம் இல்லாத வஸ்துல பேன் என்ற இயக்கம் உள்ள வஸ்து சுழல்வதனால ஒரு விளைவு ஏற்படுது பாருங்க. நான் காற்று வீசுவதை சொல்லல, அது பிளேடை வளைச்சு வச்சிருக்கிறதுனால காற்று வீசுது. பிளாட்டா பிளேடை வச்சிருந்தா காற்று வீசாது. ஆனாலும் ஒரு விளைவு வரும். அது என்ன தெரியுமா? விசு 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 விசுன்னு சத்தம். தமிழன் தான் நல்லா கவனிச்சு கேட்டுக்கிறான். அதனாலதான் அதுக்கு விசிறின்னு பேர் வச்சோம். விசு விசுன்னு சத்தம் வர்றதுனால விசிறி. ஒரு பம்பரம் தரையில சுழலுது, கொஞ்சம் நகர்ந்துகிட்டே சுழலுது அந்த பக்கமும் இந்த பக்கமும். அப்போ ஒரு விளைவு வருது பாருங்க. தர 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 தரன்னு ஒரு சத்தம்.
அதனாலதான் அதுக்கு தரேன்னு பேர் வச்சானோ என்னமோ தெரியல. இதை நான் உறுதியா சொல்ல முடியாது. அதே பம்பரத்தை ஆடாத ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் தானா தலையாட்டத்தை நிறுத்திடும். அப்பவும் ஒரு விளைவு வருது பாருங்க, சத்தம். இந்த மாதிரி இயக்கம் இல்லாத ஒரு வஸ்துவோட வஸ்துல இருக்கக்கூடிய இயக்கமுள்ள வஸ்து ஒரு பாதிப்பை தரும். அப்ப இயக்கம் இல்லாதது வெளி, இயக்கம் உள்ளது அணு, இயக்கம். அப்ப ஒரு பாதிப்பு என்ன? ஒரு உரசல். என்ன சொல்லலாம்? அதுதான் விரிவலை. அதை பாதிச்சு ஒரு விளைவை தரும். இதை நாம ஒரு சாணக்கல்ல பார்க்கலாம். இந்த இது மிஷின் வச்சிருக்கான ஒருத்தன், சாணம் பிடிக்கிற மிஷின். சாணம் பிடிக்கிற மிஷினை இயக்குறான், ஒரு கத்தியை கொடுக்குறோம், அது கொண்ட வைக்கிறான். இயங்காதது கத்தி, இங்க தலைகளை போயிடுது. சரிதான் வச்சுங்களேன். இயங்காதது கத்தி, இயங்குகின்றது கல்லு. அந்த இயங்காதது நிலை இயங்குகின்றது அணு இல்லையா? அந்த மாதிரி எங்க இயங்காதது கல்லு, இயங்குகின்ற கத்தி. ரெண்டையும் பொறுத்துனா என்ன வருது? பொறி வருது பாருங்க. பொறி வரும், சத்தம் வரும். ரெண்டும் இல்லாத மூணாவது ஒரு வஸ்து. இந்த பொறி என்ன ஆகுது? கரைஞ்சு போகுது காற்றுல. அந்த மாதிரி இந்த இயங்குகின்ற சுழலையும் இயங்காத சுத்த வெளியும் ஒன்றோடு ஒன்று உரசும் போது வரக்கூடிய ஒரு விளைவை விரிவலை என்று சொல்வாங்க. ஏன்னா ஒவ்வொரு சுழற்சிக்கும் ஒரு வெளியேற்றம் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு உரசல் இருந்து கொண்டே இருக்கும். அது பரவும், மேல மேல உள்ளிருந்து வருவதனால முன்ன வந்ததை பின்ன வருவது தள்ளும். ரெண்டையும் சேர்த்து அதுக்கு பின்ன வர்றது தள்ளும், அது மூணையும் சேர்த்து அதுக்கு பின்னால் வர்றது தள்ளும். ப்ரொபாகேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, தமிழ்ல பரவுதல்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஆற்றல் பரவ ஆரம்பிச்சிடும், அதுதான் காந்தம். அப்படி பரவக்கூடிய ஆற்றலும் ரொம்ப தூரம் போக முடியாது. சுத்தவெளியினுடைய இறுக்கத்துக்கும் நெருக்கத்துக்கும் தாக்கு பிடிக்க முடியாம விரிவலைன்னு சொன்னமா பேரு. பரவுகின்ற ஆற்றலை விரிவலைன்னு சொல்லுவாங்க. அந்த விரிவலையானது நொறுங்கி சுத்த வெளியில கரைந்து போகும். இப்போ சுத்த வெளின்னு சொல்ல முடியாது, வேணா சுத்த வெளின்னு சொல்லலாமா? அது ஏன் அமங்கலமா? வேற என்ன பேர் சொல்லலாம்? இந்த இந்த என்னமோ ஒண்ணு உருவாகிறத சுத்த வெளியில விரிவலை உடைந்து சிதறி கரைந்து போகக்கூடிய ஒரு உனதனால ஏற்பட்ட ஒன்றை காந்தம் என்று சொல்வார். எங்கே சயின்ஸ்ல காந்தம் என்று சொன்னாலும் அந்த காந்தம் உருவாகக்கூடிய இடம் இதுதான். இன்னும் விஞ்ஞானம் அந்த பக்கம் தலையை நீட்டி கண்டுபிடிக்கல, ஒப்புக்கொள்ளவில்லை, மறுக்கவும் இல்லை. ஆனா காந்தம் என்ற ஒன்றை மட்டும் அவங்க வச்சிருக்கிறாங்க. இயற்கையானது என்று சொல்றாங்க. அந்த காந்த ஓட்டத்தை பிடிச்சு இரும்புல சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு காந்தம் ஏறிய இரும்பு தொண்டை காந்தம்னு நாம பேசுறோம். எங்கேயோ இருக்குது. ஒரு ரேடியோவில் ஸ்பீக்கருக்கு பின்னால கொஞ்சம் காந்தம் இருக்கும், மேக்னெட் சொல்லி. சைக்கிள் டயர் மூலம் ஜென்ரேட்டர்ல டர்பைன்ல இருக்கக்கூடியதெல்லாம் காந்தம் தான். அது எங்கிருந்து வந்தது என்று கேட்டீங்கன்னா அல்டிமேட்டா வான்காந்தம் என்பதில் தான் வந்தது. அண்டவெளி முழுவதும் அந்த காந்த உற்பத்தி தான் நடந்து கொண்டிருக்கிறது. காந்த உற்பத்தி நிலையங்கள் இருக்கின்றன அண்டவெளியில. அது எங்க யாரு எரெக்ட் பண்ண மெஷின் அதுன்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. ஒவ்வொரு தோளும் அண்டவெளி முழுவதும் ஆகாசம் மகாகாசம் என்று கோடானு கோடி உதிரி துகள்கள் ஆட்டம் என்ற நிலையில அணுவாக பஞ்சாக்ஷனாக கும்பலாக கூடாமை உதிரியாகவே இருக்கக்கூடிய துகள்கள் அண்டவெளியில் இருக்கும் பொழுது அவையெல்லாம் சொல்லலை, அவையெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய காந்தம் வான மண்டலத்துல சேர்ந்து கலெக்ட் ஆகி இருக்கக்கூடிய நிலை வான்காந்தம் என்று சொல்றோம்.
அந்த வான்காந்த வெளியில தான் நட்சத்திரங்கள் மிதக்கின்றன, சூரியன்கள் மிதக்கின்றன, நமது பூமி முதலிய மற்ற கோள்களும் நடக்குது. அந்த வான்காந்தம் பூமியில ஏறிடும். இன்னொன்னு கவனிங்க, இந்த பூமியும் தற்சுழற்சியுடையது. அதனால இதுவே ஒரு காந்த உற்பத்தி நிலையம். அதனால ரொம்ப ஸ்லோ, 24 மணி நேரத்துக்கு ஒரு சுத்து. அந்த துகள் எல்லாம் ஒரு செகண்ட்ல பல 10 லட்சம் பங்குல ஒரு பங்குல ஒரு சுத்து. ஒரு செகண்ட்ல ஒரு சுத்து இல்லை, அரை செகண்ட்ல ஒரு சுத்து இல்லை, 1/10 ஆஃப் செகண்ட்ல ஒரு சுத்து இல்லை, 1/1000th ஆஃப் செகண்ட், அதுவும் 1 மில்லியன்த் இல்ல, கீழே சம் மில்லியன் சொல்றான் விஞ்ஞானியில. எத்தனை மில்லியன் தெரியல, 1 மில்லியன் 10 லட்சம். ஒரு செகண்டிலே பல 10 லட்சக்கணக்கான பகுதியில ஒரு பகுதியாகிய ஒரு கால கட்டத்துல ஒரு சுத்து. ஆகவே ஒரு செகண்டுக்கு பல 10 லட்சக்கணக்கான சுற்றுகள் சுற்றக்கூடிய துகள்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய காந்தத்துக்கும் நம்ம பூமி 24 மணி நேரத்துக்கு ஒரு சுற்றக்கூடிய காந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஆனா ரொம்ப அடுக்கடையா தலைகள் இருக்காது. ஏன்னா இந்த பூமியில இருக்கக்கூடிய துகள்கள் எத்தனை துகள்கள்னா உதிரி துகள் இல்லை, காற்றாகவும் நீராகவும் நெருப்பாகவும் நிலமாகவும் கெட்டி பொருளாகவும் மாறி இருக்கக்கூடிய 4 பூதங்களிலும் இருக்கக்கூடிய துகள்கள் எல்லாம் எத்தனை? அத்தனையும் தற்சுழற்சியுடையதானே. அவையெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய காந்தம் இந்த பூமியிலேயும் சுவரி, வான்காந்தத்திலையும் பரவி, வான்காந்தம் பூமி காந்தத்துல ஏறி கொள்ளல் தள்ளலாக ஒரு காந்த ஆற்றல் பூமிக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த காந்த ஆற்றல் தெற்கு துருவத்திலிருந்து வடக்கு துருவத்துக்கு பூமிக்கு மேலால போகும். அப்போ அங்க காலி ஆயிடுமே தெற்க. வட துருவத்திலிருந்து தென் துருவத்துக்கு பூமியின் மத்தியால போடும். பூமிக்கு மேலாக செல்வது பரவுதலாக. ஏனென்றா பூமி உருண்டை இல்லையா? தென் துருவத்திலிருந்து மேலால வட துருவத்துக்கு போகும். எனக்கு கை 2 தான், நான் 2 சைடுல காத்தினேன். நீ எத்தனை சைடு இருக்குது? அவ்வளவு வழியாகவும் பூமியுடைய சர்பேஸ் அத்தனை முழுவதும் வழியாகவும் தெற்கிருந்து வடக்கு போகும். அங்க குவிந்து போகுமே, அங்க நிக்காது. அது பூமியின் மையப்பகுதி வழியாக அதுக்கு ஒரு நடுக்கோடு, ஜியாமெட்ரியில் அதுக்கு என்ன பேர் தெரியுமா? நிலைக்கோடா, நேர் நடுக்கோடா? நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. அந்த நேர் நடுக்கோடு வழியாக வடக்கு துருவத்திலும் தெற்கு துருவத்திலும் இப்படியாக ஒரு சர்க்குலேஷன் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்ம பூமியில காந்தம் அதிகமாக நம்ம பூமியில இருக்குதுன்னு வச்சுங்களேன். இது இல்லாம வான்காந்தமே காற்று மண்டலத்துல கரைந்து வர நமக்குள்ள வந்துட்டு இருக்கும். இந்த காந்தம் அண்டவெளியில உதிரியாக இருக்கும்போது வான்காந்தமாக இருந்தாலும், நட்சத்திரங்கள்ல கோள்கள்ல பூதங்களாக இருக்கும் பொழுதும் உருவாகக்கூடிய காந்தம் 5 விதத்துல தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும். அதாவது உதிரியான காந்தத்துல வரக்கூடிய காந்தம் அழுத்தமாகவும், காற்றிலிருந்து வரக்கூடிய காந்தம், ஏது காற்ற காந்தம்? காற்றுல துகள்கள் தானே இருக்கின்றன, செல்ஃப் ரொட்டேட்டிவ். ஆகவே காற்றிலிருந்து வரக்கூடிய காந்தம் சத்தமாகவும், நெருப்பிலிருந்து வரக்கூடிய காந்தம் என்னவா இருக்கும்? வெப்பம் அல்லது வெளிச்சம். நீங்க ஃபாலோ பண்றீங்களான்னு பார்த்தேன், உங்களுக்கு புரியுதான்னு பார்த்தேன். நல்லா புரியுது. சாதாரண விஷயமா தத்துவம், கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லா புரியும். நெருப்பில இருந்து வரக்கூடிய காந்தம் வெளிச்சமாகவும், நேரிலிருந்து வரக்கூடிய காந்தம் சுவையாகவும், கெட்டி பொருளிலிருந்து பிரிதின்னு சொல்லுவாங்க, மண்ணுன்னு சொல்லுவாங்க, வரக்கூடிய காந்தம் மனமாகவும் உருவாகி 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 நம்ம மூக்கு நாக்கு இருந்தாலும் தெரியும். இன்னும் வரல, ஜீவராசியே வரல. ஆனா இதெல்லாம் வந்துடுது, பஞ்சபோதம் வந்துட்டு இந்த வான்காந்த உற்பத்தியும் அவற்றினுடைய வித்தியாசமான நிலைகளும் வந்தாச்சு. உருவாகி உருவாகி வான்காந்தத்துல கலந்துகிட்டே இருக்கும். கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார்,
ஒரு அழகான பெண்ணை யாருமே பார்க்கலையாம். அது அழகு அழகா போகுதுன்னு காட்டில் எரித்த நிலவா நாள், கடலில் பெய்த மழையா நாள்ங்கிற மாதிரி இந்த 5 விதமான காந்த நிலைகளும் உற்பத்தியாகி அதிலேயே கலந்துக்கிட்டு. இந்த 5 பூதங்களை 5 பௌதிக நிலையில 5 பூதங்கள் என்று சொன்ன மாதிரி அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளை அழுத்தம், ஒலி சுவை குணத்தை பஞ்ச தன்மாத்திரை என்று வேதாந்தத்தில் சொல்லுவாங்க. தனது மாற்றம், அதனுடைய அளவு வித்தியாசம், அதனால தன்மாத்திரை என்று பேர். இப்போ இந்த காந்தம் வரைக்கும் வந்த தத்துவத்தை பாருங்க. நிலை, சுழலலை, விரிவலை, காந்தம், இதெல்லாம் அந்த நிலையினுடைய வேறுதன்மைகள் தான். சுழலலையாயிருந்தாலும் விரிவலையாயிருந்தாலும் காந்தமாயிருந்தாலும் அது நிலையினுடைய இயக்க நிலை மாற்றம் வேறுபாடு. அதாவது நிலைதான், தெய்வம்தான் இந்த நாளாகவும் மாறி இருக்கிறது, காந்தமாகவும் மாறி இருக்கிறது. அரிசிதான் சோறாகுது, புட்டாகுது, உப்புமாவாகுது, இட்லி ஆகுது, தோசை ஆகுது, ஆத்மா ஆகுது என்ற மாதிரி அந்த நிலைதான், தெய்வம்தான் இத்தனை விதமான வேறுபாடுகளை பெற்றுக்கொள்கிறது. ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் பஞ்சபூத தத்துவமா சொன்னா, காந்த தத்துவமான நிலை, சுழலலை, விரிவலை, காந்தம், பூதங்கள், தன்மாத்திரைகள் என்று கொஞ்சம் ரொம்ப ஒரேடியா நிலைதான், வெளிதான் இவ்வளவு ஆச்சுன்னு சொல்லாம வெளி அணுவாக மாறி அப்புறம் தானே இதெல்லாம் வந்தது. அது பேசிக்கா ஒன்ன சொல்லாம பேசிக்கா 2 சொல்லணும் என்று சொல்ல வந்தவங்க அதிலிருந்து வந்த அலையில தொண்டு பண்ணிக்குவாங்க. சுழல் அலையில சிவம் சக்தி. சிவம் என்றால் நீங்க பரமசிவனை நினைச்ச கூடாது. சிவம் அன்பே சிவம். சிவம் என்றால் அந்த வெளி. தமிழ்ல சிவம் என்ற வார்த்தைக்கு ஆடாமல் அசையாமல் இருக்கக்கூடியது என்று அர்த்தம். அதனாலதான் இங்க இந்த இடத்துல துடுக்கு பண்ணிட்டு ஒரு வாழு பையன் அங்கேயும் ஓடிட்டு கிடந்தான்னா, டேய் சிவனேன்னு இருறான்னு சொல்றோம். சிவனேன்னு இருந்தா சிவ சிவ சிவன் உச்சரிக்கணும்னு அர்த்தம் இல்லை. இல்லை சிவன் மாதிரி தாண்டவம் கண்டவன் ஆடணும்னு அர்த்தம் இல்லை. அமைதி என்பது சிவம் என்ற அர்த்தம். ஆகவே அசையாமல் இருந்த சிவமும் அசைந்த அதனுடைய தன்மையாகிய சக்தியும், சக்தின்னா இங்க பராசக்தி நினைச்சக்கூடாது, ஆற்றல், எனர்ஜி. நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறவங்க 10-15 நாளா எழுந்திரிக்க சக்தி இல்லைன்னு, ஏன்னா ஆதிபரா சக்தியை தூக்கி விடுவாளா. சக்தி இல்லைன்னு இஸ்லாமானவன் சொல்றான், கிறிஸ்தவன் சொல்றான். அங்கேயே நம்ம சக்தி அங்க போற. அது சக்தி என்றால் ஆற்றல். எந்த ஆற்றல்? அந்த இறைநிலையினுடைய ஆற்றல் தான் அங்க வெளிப்படாமல் இருந்தது. இங்க வெளிப்படும் பொழுது அதையே ஆற்றல்னு பேர் வச்சிடும். இந்த 2 தாங்க. இது மேல என்ன போகணும்? அடிப்படையா இந்த 2மே தான் பிரபஞ்சத்தினுடைய மற்ற தோற்றங்களாகவும் நிகழ்ச்சிகளாகவும் வந்தது. தோற்றங்கள்னா பூதங்கள், நிகழ்ச்சிகள்னா தன்மாத்திரைகள் என்பதனால இத அர்த்தநாரி என்ற ஒரு கருத்துல சொன்னாங்க. நாரினா பெண்ணு, அர்த்தநாரினா பாதி பெண்ணு, பாதி பெண்ணுனா மீதி ஆணும் எடுத்துக்கணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்தாதான் இந்த பிரபஞ்சம் வருவது என்று தோற்றத்தில் வச்சு, பின்னாலையும் இந்த பிரபஞ்சம் இருந்து கொண்டே இருக்கணும்னா அதுல ஜீவராசிகள்லாம் இருந்து கொண்டே இருக்கணும். மனிதன் தோன்றணும், மனிதன் வீடு வேறு பெறணும், அறிவு முழுமை பெறணும்னா கூட அந்த பாதி ஆணும் பாதி பெண்ணுமாக, ஆணும் பெண்ணுமாக, ஒரு குடும்பத்துல பாதி ஆணும் பாதி பெண்ணு, ஒரு நாட்டுல பாதி ஆணும் பாதி பெண்ணு என்ற ஒரு நிலை கடைசி வரைக்கும் தொடர்வதற்கு காரணம் பரம்பரையா தொடருது பாருங்க. பரம்பரைங்கிற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அது செயினா ஜெனரேஷன் பை ஜெனரேஷன், அது இல்ல. பரம்னா சிவம், பறைன்னா சக்தி. பரம் என்றதை ஆண்பாலாக்கி அதுக்கு பொண்டாட்டிக்கு பேர் என்ன? பரனுடைய பொண்டாட்டி பறை, சின்னதை, பரம்பரை என்று பேர் சொன்னாங்க. அது வரைக்கும் அடிப்படையா வச்சுக்கலாம் என்பது ஒரு கருத்து. இல்ல அது சுழலையாகி விரிவலையாகி காந்தமாயிடுது பாருங்க. அதுக்கப்புறம் தானே பிரபஞ்சத்தினுடைய கட்டமைப்பு
அதாவது தோற்றமும் நிகழ்ச்சியும் சொன்ன பாருங்க, இந்த தோற்றங்கள்லாம் 4க்குள்ள அடங்கி போகுது. இதை இந்த 4ஐயும் சேர்த்து அடிப்படை நிலைகளாக எடுத்துக்கொள்ளணும் என்று கருத்து உள்ளவங்க நான்முகனாக்குனாங்க. 4 மூஞ்சாம், 4 தலை. பிரம்மதேவன் என்ற ஒரு தெய்வத்தை ஏற்படுத்தி விளங்காதவங்களுக்கு விளங்கும்படியே சொல்லணும். என்ன செய்யறது? இந்த பசங்களுக்கெல்லாம் நானும் வாத்தியாரா இருந்தேன். கணக்கு போட்டு கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அவர் ஒருத்தன் 25 ஆடு வாங்கினா, அதுல 10 ஆட்டை வைத்துட்டான், பாக்கி எத்தனை ஆடுகான திருதரும் முழுப்பான். உங்க அப்பா 25 சாக்லேட் கொடுத்தாரு, நீ 10 சாக்லேட் தின்னுட்ட, மிச்சம் அவளுங்களோட பட்டுன்னு பதிஞ்சிருக்கும். அவர்களுக்கு வழங்கக்கூடியது கொடுக்கணும். அந்த மாதிரி சாதாரண ஜனங்களுக்கு இந்த அரூபமான இறைநிலை, சுழலலை, எரிவலை காரணம்னு புரியாது. ஆகவே நான்முகன் என்று சொல்லி அது பிரம்மதேவன், அவனுக்கு 4 தலை ஆகிட்டாங்க. ஒரு முகம் இருந்தா ஒரு தலை இருக்கணும் அவன் கணக்கு. ஆகவே பிரம்மவாகிட்டான். பிரம்மதேவன் உலகத்தை படைத்தான் என்று திட்டு. நண்பர்களே, இதுல காந்தம் என்று வருது பாருங்க, இது ஒரு பேசிக் யூனிட். அதாவது நிலையானது ஒரு அடிப்படையான ஒரு தன்மையுடையது. அதிலிருந்து சுழல் விரிவலை எல்லாம் வருதுன்ட்டு அடிப்படையா நிலைய வச்சோம். அதற்கப்புறம் அது அப்படி சொல்லக்கூடாது, நம்ம இன்னொன்னு எடுத்துப்போம். நிலையும் சுழலையும் சிவமும் சக்தியும் சேர்ந்தா என்று 2ஐயும் சேர்த்து அடிப்படையா வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அதுல காந்தமாக வரக்கூடிய 4வது வஸ்து இதுவும் பின்னால செய்ய வரக்கூடிய வஸ்துக்களுக்கு அடிப்படை. இந்த காந்தம் அழுத்தமா ஒளியா சுவையா மனமா மாறுது. முதல்ல நம்ம விளக்கமாகுது. எத்தனையா மாறுது? அழுத்தம், ஒளி சுவை மனம். அதாவது அழுத்தம், ஒலின்னா சத்தம், ஒளின்னா வெளிச்சம், சுவை, மனம்னா வாசனை. இது எல்லாம் இந்த பஞ்ச தன்மாத்திரை என்பது பிரபஞ்சத்தில் தோன்றி வெளியில கரைந்து கொண்டிருக்கிறது. வான்காந்தத்துல கரைந்து கொண்டிருக்கிறது. ஜீவன் வந்த பிற்பாடு, ஜீவன் எல்லாம் எப்படி வந்ததெல்லாம் வேற கதை, அத தனியா பேசிக்கணும். ஜீவன் வந்த பிற்பாடு இந்த காந்தத்தின் அழுத்த நிலைகளை உணர்கின்றன. தாவரம் வந்த பிற்பாடு அழுத்தமாக இருக்கக்கூடிய முதல் காந்தம், அதாவது வெண் துகள்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய காந்தம் பிறகு பிரைமரி காந்தம், அடிப்படை காந்தம் பிளைன். அதனுடைய தன்மை அழுத்தமாகையால அழுத்தம் என்ற உணர்வை ஏற்படுத்தி கொண்டு தாவரங்கள் ஆகாசத்தை, வெண் துகள்களை அறிமுகம் செய்து கொள்கின்றன அப்படின்னு நாம ஊகம் பண்ணிக்கணும். எந்த தாவரத்தையும் போய் கேட்ட சொல்லது. அதற்கப்புறம் புழுக்கள் பரிணாமத்தில் தோன்றக்கூடியது. அந்த புழுக்கள் சுவை என்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொண்டு நேர் என்ற போதத்தை உணர்ந்து கொள்கின்றன. பிறகு பூச்சிகள் வாசனை என்ற உணர்வை ஏற்படுத்தி கொண்டு பரிணாமத்தில் வருதுன்னு வச்சிருந்தான். ஏற்படுத்தி கொண்டு மண் என்ற போதத்தை உணர்ந்து கொள்கின்றன. அதனுடைய அழுத்தத்தை, மண்ணிலிருந்து வரக்கூடிய காந்தத்தினுடைய அழுத்தத்தை மனமாக தெரிந்து கொள்கின்றன. நேரில் இருந்து வரக்கூடிய காந்தத்தினுடைய அழுத்தத்தை சுவையாக அறிந்து கொள்கின்றன. பிறகு வரக்கூடிய ஊர்வன நெருப்பிலிருந்து வரக்கூடிய அழுத்தம், நெருப்பிலிருந்து வரக்கூடிய காந்தம், அதனுடைய அழுத்தம் வெளிச்சமா தெரியும். ஆமாமா, வெப்பமாகவும் வெளிச்சமாகவும் தெரியும். அந்த வெளிச்சத்தை கண் என்ற ஒரு கருவி மூலம் பார்வையாக ஏற்படுத்தி கொண்டு அந்த காந்தத்தை உணர்கின்றன. இறுதியாக வரக்கூடிய பறவைகள், மிருகங்கள் விட்டு போன போதும் என்ன காற்றுதான். அந்த காற்றை அறியத்தக்க உணர்வு, ஓசை உணர்வு காது என்ற கருவிகள் மூலம் ஏற்படுத்தி கொண்டு காற்றை அறிந்து கொள்கின்றன. காற்றிலிருந்து வரக்கூடிய காந்தத்தை, காற்றிலிருந்து வரக்கூடிய அழுத்தத்தை சத்தமாக உணர்ந்து கொள்கின்றன. இப்ப என்னென்ன வருது? ஓர் உணர்வு. சரி, இப்போ அத விளக்கமா சொல்லுங்க. அது எப்படிங்க ஒரு கழுத்துல 12 தலை நிற்கும்? என்ன நினைச்சு பாருங்க. ஒரு 13 தலையா இருந்தா
கழுத்துக்கு நேரா ஒரு தலை, இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6 பேலன்ஸ்டா இருக்கும். இப்போ இந்த 6 தலைய நடுவில் ஒரு தலை வச்சு பாக்கி 5 தலைய ஒரு பக்கம் 3 ஒரு பக்கம் 2 வச்சா சைமெட்ரி வராதே, பேலன்ஸ் வராதே. அதனால சிற்பக்காரெல்லாம் பாருங்க, இந்த 2 தலையை பெருசா போட்டு 3 தலையை சின்னதா போட்டு சாபமாக்கிடுவான். இன்னும் பல கேள்வி இருக்குது. சுப்பிரமணிய பெருமான் தெய்வம் படுத்தே தூங்க மாட்டாருல்ல, படுத்தான் தூங்கணும். சாப்பிடுறாரு தேனமாவு பஞ்சாமிரதம் சாப்பிடுறாரு இல்லையா, அப்ப படுத்தான் தூங்கும். எப்படி படுப்பார்? நல்லாக படுப்பாரா, குப்புற படுப்பார்? நல்லாக குப்புறையோ ஒரு பெரியபடி படுப்பார். சரி, அப்புறம் ஒரு கணிச்சு படுப்பாரா, இடது பக்கம் வலது பக்கம் திரும்பி படுப்பாரு. அப்போ ஒரு 45 டிகிரி கோணத்துக்கு வந்துடுவார். இப்படி இருப்பாரு, இங்க 3 தடவை இடிக்கும். இதுதான் சீர்காந்த நிலை விளக்கம். இந்த பிசுறெல்லாம் அடிக்காது. நம்ம காந்த தத்துவத்துல இந்த மாதிரி பிசுறெல்லாம் அடிக்காது. ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க பாருங்க, தந்தைக்கு உபதேசம். அதாவது பரமசிவனுக்கு அவருடைய மகனாகிய சுப்பிரமணியர் பிரணவ மந்திரத்தை சொல்லி கொடுத்தாராம். பிரணவ மந்திரம்னா காந்த விளக்கம் தான். எது வாங்காந்தமோ அதை முற்காலத்துல பணவம் என்று சொன்னாங்க. இன்னும் ஓங்காரம் ரீங்காரம் பல பேர்ல சொன்னாங்க வச்சுங்க. அது என்னன்னா சுத்த வெளி பாருங்க, சுத்த வெளி. அந்த சுத்த வெளிக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சு கொள்றது மூளை வேணும், பார்த்து தெரிந்து கொள்றது கண்ணு வேணும், கேட்டு தெரிந்து கொள்றது காது வேணும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அது சுத்த வெளியில ஏது? ஐயோ பாவம், எவ்வளவு ஆற்றல் மிகுந்ததா இருந்தாலும் ஏதொன்றையும் தெரிந்து கொள்ள இயலாமையில் இருக்குது. குருடு, செவிடு, ஊமை. நீங்க பாத்துறீங்களா? ஊமையா இருந்தா செவிடா இருக்கும், செவிடா இருந்தா ஊமையா இருக்கும். குருடுக்கும் காதுக்கும் சம்பந்தம் இல்லை. குருட்டு செவிடு எங்கேயாச்சும் பாத்துறீங்களா? குருட்டு ஊமை எங்கேயாச்சும் பாத்துறீங்களா? வச்சுங்களா, மூணையும் சேர்த்து பாத்துறீங்க. மூக்கு இல்லாதவன் நாக்கு இல்லாதவன் பாத்துறீங்களா? 5 பலனும் இல்ல. அது அந்த மாதிரிதான் ஒண்ணு, ஒரு பலனும் கிடையாது. அவன் ரொம்ப பெருமையா பேசிக்கிறவன் 6வது அறிவு, அதுவும் அதுகிட்ட கிடையாது. அதனால ஏதொன்றையும் தெரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் இருக்கணும், மெதுவா முகிழ்ந்து எழுந்து சிலிர்த்து அணு காற்று நெருப்பு நீர் நிலம் அழுத்தம் ஒலி ஒளி சுவைமணமாச்சு. அறிந்து கொள்ள முடிந்ததா? நிறைய அறிந்து கொள்கிறது. எதை? தன்னையே தான். தன்னிலிருந்து வந்ததை தான் அறிந்து கொள்கிறது. தன்னிலிருந்து வந்ததும் தானும் ஒண்ணுதான். தன்னையே தான் அறிந்து ரொம்ப திருப்தி நிலைக்கு வர முடியல. 3 நிமிஷம் திருப்தி தான் கிடைச்சு. ஆனா ஏன்னா தன்னிலிருந்து வந்தவற்றை அறிந்து கொள்ள முடிகிறதே தவிர நேரா தன்னைய சுயமான தன்னைய ஸ்பஷ்டமான வெளியே அறிந்து கொள்ள முடியும். வந்த பூதங்களை அழுத்தம் வழி ஒளி சுயமானமாக அறிந்து கொள்ள முடிகிறதே தவிர எழுச்சி பெறாத நிலையில இருந்த அந்த வெளியே அறிந்து கொள்ள முடியல. அதுக்குதான் 6வது அறிவு வந்தது, மனம் மைண்ட். இந்த மனம் அறிந்து கொண்டா அது அறிந்து கொள்றது. மனமாக வந்தவன் தானே காந்தன், கந்தன், சுப்பிரமணியம், முருகன். அவனுக்கு தானே எல்லாம் தெரியுது. சிவனுக்கு ஒண்ணும் தெரியலையே. இவன் தெரிஞ்சு சொன்னதானே அவனுக்கு தெரியுது. இதெல்லாம் இவ்வளவு நேரம் நீண்டு விளக்கம் சொன்னோம். எதை கொண்டு சொன்னோம்? எதை கொண்டு கேட்டோம்? மனதை கொண்டு. இப்ப ஆக்சுவலா தெரிந்து கொண்டவன் யாரு? எது எல்லாமாகவும் ஆனானோ, இந்த மனமாகவும் ஆனானோ அவன் தானே தெரிந்து கொண்டான். அதனாலதான் முருகன் சொல்லிதான் பிரணவமே சிவனுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்ன. சரியான கருத்து. அதுலயும் அந்த பல கருத்து வச்சிருக்கிறாங்க. என்னன்னு கேளுங்க. நான் குருவா போயிட்டேன். அங்க சாமி மலையில சொல்றாராம் சுப்பிரமணியர் பரமேஸ்வரனை பார்த்து, நீ சிஷியனா போயிட்ட, அதனால என் உயரத்துக்கு நீ இறங்கணும், அப்பதான் நான் சொன்னா உங்க அதுல ஏறும். அதாவது நான் உன் உயரத்துக்கு நான் உயரணும். இதுவே நல்லா இருக்கு, என்னை தூக்கி தோல்ல வச்சுக்கணும்.
அவ சிவன் தூக்கி தோல்ல வச்சுட்டார் குழந்தைய. இப்ப வாயுங்க அதுவும் பொருத்தமான தூரத்துல இருக்குது அவர் சொல்றார். அதாவது மனமானது இறைநிலை வரைக்கும் தன்னை உயர்த்தி கொண்டாதான் மொத்த காந்த தத்துவம் புரியுங்கிறது அதுல இருந்து எடுக்கணும். இப்படி சிம்பாலிக்காக சொல்லி 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 எங்க கடமை எழுத முடிஞ்சுன்னு போயிட்டாங்க. தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. அக்ரஹாரத்துல மாடு இருக்கும், மாடை மேய்ச்சிட்டு வரது ஒரு ஆள் வச்சிருப்பாங்க, அவன் பேர் மாட்டுக்காரன் பேர். அவன் வீட்டுக்குள்ள வந்து மாட்டை கட்டப்படாது, மேய்ச்சிட்டு வந்து வாசல்ல விட்டு பாப்பாத்தியம்மா மாடு வந்தது கட்டினா கட்டு கட்டாடி போடுவோம். இந்த பழமொழி கேள்விப்பட்டீங்களா நீங்க? நீங்க சோழ நாட்டு பழமொழி நீங்க தெரிஞ்சு. நான் வேலையை முடிச்சுட்டு அதுக்கு மேல தொடர வேண்டியவர் தொடர்ந்தா தொடர்றாங்க, தொடராட்டி போறாங்க அந்த கடமையை. நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்க, பெண்கள் இந்தாங்க ஐயா சமைச்சு வச்சுட்டேன், நான் கடத்தலுக்கு போறேன், தின்னா தின்னு தின்னாடி போன்னு சொல்ற மாதிரி என் வேலை முடிஞ்சுச்சு. அவ்வாறு பாப்பாத்தியம்மா மாடு வந்தது கட்டினா கட்டு கட்டாட்டி போகிற முறைய ஒரு காலத்து பெரியவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, புரிஞ்சா புரிஞ்சுக்க, புரிஞ்சாடி போடணும். அது புரியாமே இருந்தது. மேஞ்சிட்டு வந்த மாட்டை கட்டலன்னு என்ன செய்யும்? அடுத்த வீட்டு வேலையில போய் மேயும், அடுத்த வீட்டு செடியில போய் மேயும். ஆனா நமது காந்த தத்துவம் சீர் காந்த தத்துவம் நல்லா விளங்கும், பிசிறில்லாத தத்துவம். அப்படி மேம்பட்ட மனதை கொண்டு நாம பிரபஞ்ச இயக்கத்தை முழுவதையும் முழு உணர்வாக இறைநிலை விளக்கத்தை முழுவதையும் விளங்கி கொண்டு வாழ்வதனால சிரமம் இல்லாம சங்கடம் இல்லாம நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடிகிறது. முழுதுணர்வு என்று ஒரு வார்த்தை, அத சர்வஜன் என்று சொல்லுவாங்க. இறைவனுடைய தன்மையை பலவாறாக சொல்லும் பொழுது சர்வஜன் என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. முழுதா எல்லாவற்றையும் உணர்ந்த ஒரு தன்மை சர்வஜன். நாம அந்த நிலைக்கு வந்துடுறோம். எப்போ தத்துவமாக காந்த தத்துவத்தையும் முழுமையாக உணர்ந்து கொள்றோம். முற்காலத்துல சிம்பாலிக்கா சொன்னதை இப்ப நேரடியாக உணர்ந்து கொள்றோம். முற்காலத்துல சிம்பாலிக்காக சொன்னதுக்கு மேல அவர்களாலையும் சொல்ல முடியல, சொல்ல வந்த அறிஞர்களால, கேட்டுக்கொண்டிருந்தவங்களாலையும் தெரிந்து கொள்ள முடியல. அதனால சிம்பாலிக்கா சொன்ன. இது நமது அருள் தந்தையவர்கள் ஒரு காந்தத்துவ பாடல சொல்றார்கள். முந்தையவர்கள் அகத்துவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் நமது முற்காலத்து அறிஞர்கள் செய்த தவத்தின் காரணமாக இன்ட்யூஷனாக உள்ளுணர்வாக எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார்கள். முந்தையவர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஓமையின்றி முட்டி மோதி நின்றனர். கஷ்டப்பட்டாங்க, விளக்க முடியாம திண்டாடினாங்க. அவங்களே விளக்க முடியாம திண்டாடினா விளங்கி கொள்றவங்க எப்படி விளங்கி கொள்வாங்க? உணர்ந்து கொண்டார்கள், விளக்க முடியவில்லை. கேட்டுக்கொண்டவர்களாலையும் முழுமையா புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் சிம்பாலிசம். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதாலதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் விளக்கலாம். இப்ப விளக்க முடிகிறது. காரணம் மின்சாரம். மின்சாரம் என்றால் என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் கால்ட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரான் கம்பியில ஓடுனா அது வேறு மின்சாரம். கம்பியில எப்படி மின்சாரம் எலக்ட்ரான் ஏறி ஓடுது? அந்த எந்த ஒரு காந்த உற்பத்தி நிலையம், நம்ம சைக்கிள் டயரமா இருக்கட்டும், இல்ல ஒரு கடவாசல போடுற ஜெனரேட்டரா இருக்கட்டும், இல்ல கல்யாண மண்டபத்தில் வைக்கக்கூடிய பெரிய ஜெனரேட்டரா இருக்கட்டும், இல்ல மேட்டூர், எண்ணூர், நெய்வேலி, தூத்துக்குடி போன்ற மின்சார உற்பத்தி நிலையங்கள்ல இருக்கக்கூடிய மின்சார நிலையமாகட்டும், உள்ள ஒரு காந்தம் இருக்கும். அந்த காந்தத்து மேல செப்பு கம்பி சுத்தி இருப்பாங்க. அந்த காந்தம் சுழலும் பொழுது காந்தத்தை சுழல வைப்பதற்காக நிலக்கரியோ நீராவியோ அல்லது டீசலோ அல்லது நீர்வீழ்ச்சியோ பயன்படுத்தி அந்த சுழற்சி இயக்கத்தை மட்டும் ஏற்படுத்திட வேண்டியது. அந்த காந்தமானது கம்பியில ஏறி ஓடும். அதுதான் மின்சாரம்.
அப்ப காந்தம் தன்னை இழந்துருமே, வீக் ஆயிடுமேன்னா அதான் முடியாது. மின்சார உற்பத்தி நிலையம் எது ஒன்றிலையும் ஒரு வாரம் 10 நாள் நிறுத்திடுவாங்க, ஷட் டவுன். நிறுத்திட்டு மிஷினை தொடச்சி கிடச்சி கிரீஸ் போட்டு பால் பேரிங் மாற்றி போனதை வந்தது பார்த்து முடிச்சு மறுபடியும் போட்டிடுவாங்க. ஆனால் நான் கேட்டுட்டு பார்த்து தான் சொல்கிறேன், நடுவில் இருக்கிற காந்தத்தை தொடரதே இல்லை, அதை மாற்றுறது கிடையாது. தூசி இல்லாமல் தொடப்பாங்களே இருமோ தெரியல. ஒரு போல்ட் உடஞ்சி போயிருக்கும், போல்ட்டை தூக்கி போட்டு வேற போல்ட் போடுவாங்க. ஒரு நட்டு தேஞ்சு போயிருக்கும், நட்டை தூக்கி போட்டு வேற நட்டு போடுவாங்க. ஒரு பிஸ்டன் தேஞ்சு போயிருக்கும், அதை தூக்கி போட்டு வேற பிஸ்டன் போடுவாங்க, எக்ஸெட்ரா. ஆனால் இந்த காந்தத்தை மட்டும் மாற்றதே இல்லை. நீங்க தான் ஊனி பார்க்கணும். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் இதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் விளக்கலாம். மின்சாரம் எப்படி வருகிறது? காந்தத்தில் இருந்து வருகிறது. அது வரையும் தெரிஞ்சாச்சு. காந்தம் இழந்துருமே, காந்தம் தன்னை எப்படி நிரப்பிக் கொள்கிறது என்ற வான்காந்தத்திலிருந்து தன்னை நிரப்பிக்கொண்டு ஒரு பக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது, ஒரு பக்கம் வாங்கி கொண்டிருக்கிறது. அதாவது வாங்கி கொடுக்கிறது. அதாவது வான்காந்தம் தான் மின்சாரம் மாறுது. நண்பர்களே, எதுக்கு தட்டுப்பாடு வந்தாலும் வரும். விறகுக்கு தட்டுப்பாடு வந்தது, கேஸ் வந்து சரி பண்ணிச்சு பாருங்க. அந்த மாதிரி பெட்ரோலியம் கூட தட்டுப்பாடு ஆக போகுது ஒரு காலத்துல. 25 வருஷத்து தான் இப்ப இருக்கிற பூமி முழுவதும் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் எல்லாம் இனி 25 வருஷத்து தான் வருமா. அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, வான்காந்தத்தை எடுத்து நேரடியாக மின்சாரமாக மாற்றி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். மின்சாரத்தால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நடுவில் கரண்ட் போயிடுத்து, மின்சாரம் தடைப்பட்டு டேப் கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு போச்சு. நீங்கள் அதை மட்டும் நினைக்காதீங்க. மின்சாரம் மட்டும் இல்லைன்னா நம்ம வீட்டில் இட்லி கிடையாது, சட்னி கிடையாது, அரிசி கிடையாது, நெல் கிடையாது, உளுந்து கிடையாது, பயிர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போங்க, ஐயோ பாவம், டிவியும் கிடையாது. ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, இன்னையிலிருந்து உலகத்துல மின்சாரமே கிடையாதுன்னா ஆளுக்கு ஒரு முழை எருது கிளம்பிடுவோம். இந்த உலகத்தில் நம்மளால வாழ முடியாதுப்பா. மின்சாரமே வாழ்க்கையாக மாறி போச்சுன்னா மின்சாரம் எங்கிருந்து வருகிறது? வான்காந்தமே மின்சாரமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. வான்காந்தம் வற்றி போகுமான்னு கேட்டா அதான் மேல மேல தன்னை உற்பத்தி பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இறைநிலை காந்தமாகி காந்த மின்சாரமாகி இந்த மிளகா அரைச்சி கொடுக்குது, சட்னி அரைச்சி கொடுக்குதுன்னா அப்போ இந்த காந்தத்தினுடைய மின்சாரத்தினுடைய மகிமை தெரிகிறது. அதுவேதான் மனமாகவும் இருக்கிறது. இறைவனே மனமாக இருக்கிறான் என்னும் பொழுது ஏன் நாம் சோர்வு அடைய வேண்டும்? ஏன் நாம் வருத்தப்பட வேண்டும்? ஒரு ஞானியானவன் எப்படிப்பட்டிருப்பான், எப்படி இருப்பான் என்ன கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், ஒரு ஞானியுடைய மூஞ்சி உருன்னு இருக்காது, கோபம் வராதுன்னு சொல்றேன். ஒரு ஞானியுடைய மூஞ்சி உம்முன்னு இருக்காது, கவலை வர. கோபமோ கவலையோ தொழியேனும் வரலையா அவன் தான் ஞானி. சமயத்துல கோபம் வந்துடும். அதாவது சமயத்துல ஒண்ணு போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க கேஸ் சிலிண்டர் டைட்டா மூடி வச்சிருக்கீங்க, சமயத்துல கொஞ்சம் லீக் ஆயிட்டுனா என்ன ஆகும்? எப்போ ஒரு தடவை தாங்க லீக் ஆகும், கொஞ்சமா லீக் ஆகும், என்ன ஆகும் சொல்லுங்க போகும். அந்த மாதிரி எப்பவோ ஒரு தடவை கொஞ்சமா கோபம் வந்ததுன்னா ஞானி இல்லை. அதே மாதிரிதான் நல்லதுதான் நடக்கும், சரிதான் நடக்கும், நிச்சயமா நடக்கும். எனக்கு கேளுங்க, நான் சொல்றேன், எல்லாம் சரியாதான் நடக்கும். ஆகவே முழங்கால் கட்ட தேவையில்லை, கன்னத்துல கை வைக்க தேவையில்லை, குனிஞ்சு உட்கார தேவையில்லை, நிமிர்ந்து கொள்ளுங்க, எல்லாம் சரியாதான் நடக்கும். என்ன மோகன, நிமிர்ந்துக்கா, நேர உட்காரு, வேணா ஒரு குச்சி வச்சு காட்டுக்க முதுகுல, ஜம்முன்னு இருங்க, எல்லாம் சரியாதான் நடக்கும். நான் அதுக்கு உதாரணம் சொல்றேன். இந்த கோவிலூர் பஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க, எத்தனை மணிக்கு அது? நாங்க உங்களுக்கு தானே தெரியும். முனுசாமி சோமு கண்டுபிடிங்க,
இப்போ ரயில்வே நிலையத்தில் இருந்து எல்எஸ்எஸ் அந்திவருண் வருது. அது எத்தனை மணிக்கு ரயில் நிலையத்தில் புறப்படுதுன்னு கொஞ்சம் அறிஞ்சு எனக்கு சொல்லுங்களேன். நான் போயிட்டு அங்குன்னு உட்காந்துக்கிறேன். புறப்பட நேரத்தை கரெக்டா கண்டுபிடிச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி போயிடுவோம். அன்புலி வாசல தான் நிக்க போகுது. அது இருக்காது. ஏன்னா 5 மணி கோவிலூர் பஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு வருது. அது 4:30 மணி போல 4ல இருந்து 4:30 அது புறப்பட்டு வரும். அதை பஸ் ஸ்டாண்ட்ல பிடிச்சா சரியா வராது, ஒரே கூட்டமா இருக்கும். அங்க பிடிக்கிறது செலவு. ஓகே, கோவிலூர் பஸ் 5 மணி பஸ் நினைச்சு அதுல வரதா ஒரு திட்டம் போட்டுக்கிட்டேன். அன்பொழி வேலைகள் டேபிள்ல உட்காந்துருக்கு. அதை பார்த்து வச்சுதான் போகணுங்கிற ஒரு நிலைமை. பார்த்துட்டு பார்க்குற மணி 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 மணிக்கு இனிமே நான் போய் வண்டி எடுத்து அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட் அன்பொழி ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒரு தெரிஞ்ச கடை இருக்குது, அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணிட்டு அந்தியூர் பஸ்ஸை கோவிலூர் பஸ்ஸை பிடிக்க முடியாது. சரி, வெட்ட வெளின்னா தெய்வம் இறைவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லுவார். எந்த நான் கடையில் சாவி கொடுத்துட்டு இந்த மாதிரிங்க 5 மணி பஸ்ஸை பிடிக்க பார்த்தேன், முடியாது போல் இருக்கு, 5 மணிக்கு தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கடியாரத்தை பார்க்குறேன் 5:02 ஆகுது. இருங்க பிடிங்க சாவியா. நான் ஓடி போய் குறுக்கால மறிச்சு பார்க்குறேன் அந்த வண்டியை. அவனே இப்படி வளைஞ்சு வரேன். ஆடி அசைஞ்சு கோவிலூர் பஸ் வர. ஆனா ஃபுல் பேக் எல்லாம் ஸ்டாண்டிங்ல நிற்குது. எனக்கு ஸ்டாண்டிங்னா அலர்ஜி. ஒரு 5 நிமிஷம் கூட சும்மா பஸ் ஸ்டாண்டில் கூட நிற்க மாட்டேன். எவ்வளோ வேணாலும் நடப்பேன். நின்னா எனக்கு இடுப்பு வலிக்கும். இது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி பஸ் ஸ்டாண்டில் ஒரு கையை தூக்கிட்டு ஒரு கையை தொங்க விட்டுக்கிட்டு செவத்தில் ரொம்ப டைட்டாக இருந்தாக்கா பரமசிவம் நடராஜா மாதிரி கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கமும் நிற்கணும். என்னடா ரொம்ப இருக்குதே, நம்ம சொன்னபடி போடுமே. நான் ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டேன், அடுத்த பஸ்ஸில் வரேன்னு எதிர்பார்க்கறது கேட்டு. சரின்னு ஒரு கண்டக்டர் வாசலில் நின்னார். அந்தியூர் போகணுயா, உட்காரது இடம் கிடைக்காதுங்க, நீங்கள் பவானி வரைக்கும் மெதுவாக வந்துருங்க, நான் பவானியில் உங்களை உட்கார வச்சுக்கிறேன். சரின்னு அந்த வீல் மேலே இருக்கக்கூடிய சீட்டுக்கு பாருங்க, 3 பேர் சீட்டு, அது ஓரமாக வந்து நின்றுட்டேன். அங்கே 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. இந்த கூட்டத்தில் இருட்டிலே என்ன தெரியல அவங்களுக்கு. அங்கே ஒரு ஆலியர் அவர்களும் தெரியல. ஐயா இதில் உட்காருங்களான்னு கேட்குறாரு. இதைத்தான் கடவுளை நம்பினோர் கைவிடப்படாது என்று சொன்னாங்க. தைரியமா இருக்கணும். நமக்கு என்ன கவலை? இதுல கடவுள் மேல மொத்த பழியும் போடக்கூடாது, நம்முடைய சாமர்த்தியத்தையும் காட்டணும். சரி ஸ்டாண்டிங்கா ஏறிக்கிறேன் அப்படின்னு ஏறணும் பார்த்தீங்களா? அதனால அந்த ஓட்டைக்கு நேரா போய் நான் நிக்கிறேன். இல்ல அழுத்துக்கிட்டே ஏறணும்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு சீட்டுங்க போய் என்ன இருப்பேன், யாரும் ஒருத்த உட்காந்துருப்பாங்க. அவ்வாறு கவலைப்பட தேவையே இல்லை. எந்த கவலையும் யாருக்கும் தேவையில்லை. எப்ப கவலை வருது? மனதினுடைய ஆற்றல் குறைவாக இருந்தால் கவலை வருகிறது. மனதினுடைய ஆற்றல் நிறைவாக இருந்தா தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை வந்துடும், அல்லது தீர்த்து கொள்ளக்கூடிய தன்மை வந்துடும். ஒரு ஒரு தகப்பனார் ஒருத்தர் செத்துட்டார். 4 பசங்க. 4 பசங்களும் ரொம்ப அன்பா உள்ளவர். தகப்பனார் மேலும் தகப்பனாரும் பையனும் மேலும் ரொம்ப அன்பா உள்ளவர். வருத்தப்படவங்கள மாட்டானுல்ல. சரி, 4 பேரும் வருத்தப்பட்டுட்டே உட்காந்தாக்கா யாரு பணம் தூக்குறது? எப்படி இந்த ஏற்பாடுலாம் செய்யறது? போலீஸ்ல போய் பெர்மிஷன் வாங்கணும், சுடுகாட்டில் போய் பெர்மிஷன் வாங்கணும், உற்றார் உறவினர் வேணும், நண்பர்கள்லாம் வேணும், மேல மரியாதை, காசு பணம், நீர் சந்தனம், எவ்வளவு வேலையும் யாரும் 4 பேர் தானே பார்த்தாகணும். அதுல ஒருத்தன் அடிச்சு மோதிட்டு உருண்டு விரண்டு அழுகுறான். அவனுக்கு தலையில காயம் விட்டு போகுது. உணத்தை போட்டு இவனை 4 பேர் பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க, கட்டு கட்டு டென்ஷன் போட்டுக்கிட்டு. இப்ப இவன் செய்தது உதவியா உபகாரமா? ஒண்ணு. 2வது பையன் கோன்னு அழுகுறான். என்ன பெத்தாப்பாவே என்ன விட்டு போனே, அப்படி வளர்த்தியே இப்படி வளர்த்தியே. இதெல்லாம் அந்த இடத்துல தேவையா? ஏதாவது ஒரு சின்ன காரியம் அங்க ஆகுமா? 3வது பையன் பிரம்ம படிச்சு போய் உட்காந்துட்டான். எங்க அப்பா வருஷத்துக்கு போயிட்டார். ஆடு ஒரு பக்கமா சாத்தி வச்சிருக்கான். ஒரு பையன் ஓடுறான், ஆடுறான், வாங்குறான், விற்கிறான். தந்தி தபால் வெட்டியான், விறகு தப்பு தாளம்
எல்லாவற்றையும் பார்க்கிறான். இவனுக்கு மட்டும் அப்பா சாவலியா? இவன் அப்பா மேல அன்பு இல்லாதவனும், அவங்க அப்பா இவன் மேல குறைவா அன்பு வச்சிருந்தாரோ? இல்லையே, சமம் தானே. அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிரச்சனை என்பது வந்து போய் கொண்டிருக்கும். யாரும் ஜாவாம இருக்க மாட்டாங்க. ஜாவாம இருக்கிறது சில நேரம் பிரச்சனை எடுத்து தெரியுமா உங்களுக்கு? 70 வயசு கிழம் பாயோட பரியோட நாருது, அந்த பக்கமே போக முடியல. பெரிய லட்சாதிபதி ஈரோட்ட ஒரு கேஸ், ஒரு மாசத்துக்கு 12.5 லட்சம் ரூபாய் வாடகை வருது. கட்டடத்திலே மதிப்பு என்ன, வருஷ வாடகை என்ன? அவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு 95 வயசு. இப்போ அவர் பேர் தான் எல்லா சொத்தும் இருக்கு. வருமானத்தெல்லாம் இருக்கிறவங்க சாப்பிட்றாங்க. அவரு டவுனுக்கு வெளியே ஏதோ பாளையம், குப்பம், முரசு கிளசுன்னு சொல்றாங்களே, அதுல ஒரு தோட்டத்தில் கிடக்குறாரு. ஒரு சரத்தோட 4 ஆள் போட்டு வர வழிக்க ஊட்ட கொள்ள குளிக்க கொள்ள எல்லாம் ஆள் போட்டு கிடைக்கிறாரு. ஆகவே மனுஷாளு இருந்தாலும் ப்ராப்ளம், செத்தாலும் ப்ராப்ளம். இருந்தா மற்றவங்களுக்கு ப்ராப்ளம், செத்தா மற்றவங்களுக்கு ப்ராப்ளம். இருந்தா தனக்கும் ப்ராப்ளம், செத்தா ஒருத்தருக்கும் ப்ராப்ளம். மற்றவங்களுக்கு, இவனுக்கு ப்ராப்ளம் இல்லை. இருந்தா தனக்கும் ப்ராப்ளம், மற்றவங்களுக்கும் ப்ராப்ளம். செத்தா தனக்கு ப்ராப்ளம் இல்லை, மற்றவங்களுக்கு ப்ராப்ளம். இப்படி சிக்கல் இல்லாமல் வாழவே முடியாது என்பதுதான் ஒரு தெய்வ நீதி. அப்படி இருக்குது. அதைத்தான் நான் உணர்ந்து கொள்ளும். இந்த மரணத்தை பற்றியே கவலைப்படாதுன்னா கவலைப்படாது. இந்த பற்றாக்குறையை பற்றி கவலைப்படலாமா? கருத்து பேதத்தை பற்றி கவலைப்படலாமா? வாழ்க்கையில அப்பப்போ நேர வேண்டியது நேரலைங்கிறத கவலைப்படலாமா? சரியா கணக்கிட்டு பார்த்தோம்னா அதுதான் சரியாதான் இருக்கு. என்னால அதை கணக்க சரியா போட்டு கண்டுபிடிக்க தெரியல, இல்ல கண்டுபிடிக்கல, ஏதோ வந்துடுத்து. வந்ததை ஏற்றுக்கொள்ள தெரியல. சரி இருக்கட்டும், பார்த்துக்கோ. நண்பர்களை கவலைப்படுறதா எதுவும் கவலைப்படலாம், கவலைப்படாம இருந்தா ஏதோ ஒன்றும் கவலைப்படாம இருக்கலாம். இந்த காலத்துல ஒரு ராஜா கதை சொல்லுவார். ஒரு ராஜா ஒரு மந்திரி, என்ன சங்கடம் கஷ்டம் வந்தாலும் மந்திரி ஆகப்பட்டவர் அதுவும் நல்லதுதான், அதுவும் நல்லதுதான் பாரு. என்ன கஷ்டம் வந்தாலும் அவர் கவலைப்பட மாட்டார், யாரையும் கவலைப்படப்படாதுங்க. கவலைப்படாதீங்க, அதுவும் நல்லதுதான். நான் கவலைப்பட மாட்டேன், அதுவும் நல்லதுதான் பாரு. இதே அதுவும் நல்லதுதான் மந்திரின்னு பேர் அவருக்கு. அது மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு நாள் ராஜா மந்திரி எல்லாம் சேர்ந்து வேட்டைக்கு போனாங்க. அந்த காலத்துல வேட்டைக்கு போறது என்பது ஒரு அரச கடமை. காட்டுல மிருகங்கள் அதிகமாயிட்டுனாக்கா நாட்டுல விவசாயத்தை பாதிக்கும் அல்லது ஜனங்களை பாதிக்கும். ஆகவே அடிக்கடி காட்டுக்கு போய், காடுன்னா வீட்டுக்கு கிட்டேயே இருக்கும் காடு. அந்த காலத்துல ஊருக்கும் ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் நடுவில் இருக்கக்கூடியதுன்னா காடு தான். அதை அழிச்சு இப்போ விவசாயம் ஆக்கிட்டதுனால தான் விவசாயத்துக்கு போறவங்கிறவங்க காட்டுக்கு போறேன்னு சொல்றோம். அப்போ காட்டுக்கு போய் ஜனத்தொகையை, மிருகத்தொகையை குறைக்க வேண்டியது அரசனுடைய கடமையில ஒண்ணு. அப்படி போனாங்க. ஒரு நேரம் ஏதோ ஒரு புலியை எதையோ பார்த்து அம்பு எய்தும் போது டபக்குன்னு சுண்டு விரல் நீட்டிடுது. அம்பு அந்த சுண்டு விரலை வெட்டிடுது. சுண்டு விரல் கீழே விழுந்துட்டு, ஐயோ அப்படின்னு பதறினாரு ராஜா. மந்திரி பார்த்தாரு, அதுவும் நல்லதுதானே. கோபம்னா கோபம் வந்துரு ராஜாவுக்கு. வேட்டையெல்லாம் இருக்கட்டும், இந்த ஆளை விட ஜெயிலில் போடுவிட்டு 4 ஆள் பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. மீதி ஆள்லாம் ஒரு கட்டு போட்டு மிச்ச வேட்டைக்கு உற்சாகமா போனாங்க. போற இடத்துல இந்த ராஜா தனிப்பட்டு விட, எங்கேயோ திசை தெரியாம போய் காட்டுல மாட்டிக்கிட்டாரு. மீண்டு போக முடியல, வழியும் தெரியல, எனது சிப்பாயெல்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. அந்த நேரத்தில் நரபலி கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் ஒன்று வந்துட்டாங்க. காட்டுமிராண்டிகள், நல்லா வாலிப்பா இருக்காண்டா ஒருத்தாங்க, நம்ம காளிக்கு காவு கொடுக்கலாம் அவன்னு பிடிச்சி இழுத்துட்டு போனோம். பிடிச்சி எடுத்துட்டு போய் கவுத்து வச்சு, தலையை கவுத்து வச்சு அருவாளை தோக்கினான். கொஞ்சம் ஏறான்னா அந்த ராஜகுரு அங்க ஒருத்தன் பூசாரின்னு வச்சுங்களேன். இவன் அங்கேக்கு என்னன்னா இல்லையான்னு பார்த்துருந்தா, நீங்க பாட்டு வெட்டுறீங்க. கண்ணு இருக்கா கண்ணு இருக்கு, காது இருக்கா காது இருக்கு, மூக்கு இருக்கா மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கா நாக்கு இருக்கு, கை இருக்கா கை இருக்கு, கால் இருக்கா கால் இருக்கு. கை இருக்கு, கையில எல்லா வேலையும் இருக்குதா பாருங்க. கொஞ்சம் மொழி அங்கேக்கு என்ன இருந்தா காளியை ஏத்துக்க மாட்டாளோ, கோபம் வந்துடுவான் காளி. எல்லாம் செக் பண்ணாங்க. இடது கையில மட்டும் சுண்டு வரல இல்லை, ஒரே ஒரு கையில ஒரே ஒரு சுண்டு வரல. சீச்சியவன் நம்ம காளிக்கு எது சரியான பலியாக ஆக மாட்டான், அடி தத்து விட்டோம்.
மெதுவாக அடிச்சு தட்டி காட்டுக்கு போய் நாட்டுக்கு வந்து வேலையாக மந்திரியை ஜெயிலிருந்து விடுவிச்சு அவனை ராஜாவாகிட்டு இவன் மந்திரி ஆயிட்டான். இதெல்லாம் நல்லது தானே. சுண்டுவரில் போனது ராஜாவுக்கு நல்லது, உயிர் தப்பிச்சது. சுண்டுவரில் போனது மந்திரிக்கு நல்லது, ராஜாவாயிட்டார். ஆகவே எந்த கஷ்டம் வந்தாலும் அதற்குள்ள என்னமோ ஒரு நன்மை இருக்குதுன்னு அதை ஏத்துக்கணும். கதையில சொல்லி வச்சிருக்கிறாங்க, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நமக்கு கஷ்டம் வருதுன்னா நாமே காரணம். ஏதோ பாவப்பதிவு நம்ம இடத்துல இருக்குது, அது தூய்மையாகிற வரைக்கும் கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கும். அதனால இந்த கஷ்டத்தை நாம தீர்த்து கொள்வதற்கு பாவப்பதிவை நீக்குவோம். அப்புறம் நாமே ராங் ஸ்டெப் வச்சு கூட சில நேரத்தில் கஷ்டம் வரும். அறிவை மேம்படுத்திக் கொள்வோம், தப்பு செய்யாம வாழ்வோம். என்னொன்னு நாம இப்படியெல்லாம் இருந்தாலும் எதிராளிகளுடைய மற்றவர்களுடைய குறைபாடு காரணமாக வாழ்க்கையில பல சங்கடங்கள் வரும். அதை சிக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு ஞானி தான் சிக்கலை உருவாக்கி கொள்ள மாட்டான். அதனால அவனுக்கு பாதி கஷ்டம் வராது, பாதி காலம் வராது. ஆனால் அறிவிலே குறைபாடு உள்ள, பழக்க வழக்கம் சரியில்லாத, குணாதிசயம் மேம்படாத மற்றவர்களோடு தான் சேர்ந்து வாழணும். மனைவியோடு, மக்களோடு, பெற்றோரோடு, குடும்பத்தாரோடு, சுற்றத்தாரோடு அத்தனை பேரும் தன்னை போல ஞானியாயிட்டா நோபராகும். அவரவர்களும் இருந்தக்கூடிய நிலையில் இருக்கிறதால் அவர்களுடைய உறவு தொடர்பு, அவருடைய போக்கு நமக்கு பல கஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஞானியாகப்பட்டவன் அந்த சிக்கலுக்குள்ள தான் மாட்டிக்க மாட்டான். சிக்கலுக்கு வெளியே இருந்து சிக்கலின் நுட்பம் தெரிந்து அதை தீர்த்து கொள்வான், தீர்த்துருவான். மாமியார் மருமக பிரச்சனையா தீர்த்துருவோம், அண்ணன் தம்பி பிரச்சனையா, பங்காளி பிரச்சனையா தீர்த்துருவோம் என்று சிக்கலின் நுட்பம் தெரிந்து அதை தீர்த்துருவோம். அந்த மாதிரி தீர்க்கும் போது தான் விட்டு கொடுக்க வேண்டியது எவ்வளவு இருந்தாலும் விட்டு கொடுத்து தீர்த்துருவோம். மற்றவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ப்ராப்ளம் தீர்ந்தா தான் விட்டு கொடுத்துட்டா சரியா போச்சு. இந்தடா என் பங்கு எனக்கு வேணாம், நீங்க 4 பேரும் என் பங்கையும் சேர்த்து பிரிச்சு எடுத்துங்க, என்னை விட்டுடுக்கா, நான் விடுதலை பத்திரம் தரேன், அப்புறம் எப்படி இவட சண்டை வருவோம். அந்த மாதிரி விட்டு கொடுத்து ஆகியலோ எப்படியோ சிக்கலுக்கு வெளியே இருந்து சிக்கலை பார்த்து, உள்ளே இருந்து பார்த்தா தெளிவா தெரியாது, வெளியே இருந்து பார்த்தா தெரியும். அந்த சிக்கலை தீர்க்க வேண்டிய முறையில தீர்த்துருவோம். ஆனா எதனாலையும் தீர்க்க முடியாத சிக்கல் இருக்கு. எங்க அப்பா உயிர் வாதனை பட்டுருக்காருன்னு வச்சுருங்க, நான் தக்க டாக்டரை பார்த்து பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் உடன் பார்த்து இவனக்காச்சா எனக்காச்சான்னு ஏமாண்ட போராடி உயிரை கொண்டாந்துடலாம். ஆனா செத்தே போயிட்டாரு, உடம்பு டீகம்போஸ் ஆகுது, உயிர் பிரபஞ்ச காந்தத்தோடு கலந்து போச்சு. இப்ப என்ன பண்ணி அப்பாவுக்கு உயிரை உண்டாக்கணும்? ஏற்றுக்கொள்ளல். ஏற்றே ஆக வேண்டிய சிக்கலை ஏற்றுத்தான் ஆகணும். அடுத்து ஆக வேண்டியது என்னன்னு பார்க்கணும். இது இந்த அடுத்து செய்ய வேண்டியது என்ன? இந்த டெட் பாடியை அடக்கம் பண்ணணும். அனுசோவான் அது எந்த சிக்கலோ அந்த சிக்கலுக்கு தக்கவாறு இந்த சிக்கலை எவ்வாறு நாம் ஏற்றுக்கொள்வது, தீர்ப்பதுன்னு என்ன? இந்த சிக்கல் எல்லாமே பண்ணிடணும். உயிர் உண்டாக்க முடியுமா? உடம்ப சரி பண்ண முடியுமா? முடிஞ்சா செய்யலாம். அது தீர்க்கிறது. ஏற்கிறதுன்னு முடிஞ்சு போச்சு. இதனால வரக்கூடிய பாதிப்புகளை மினிமைஸ் பண்ணிக்கொள்றது, இதனால வரக்கூடிய பாதிப்புகளை நாம் ஏற்றுக்கொள்றது. அப்படி 2ஆ பிரிச்சுக்கலாம். ஏற்றுக்கொள்ள வேண்டிய சிக்கல், தீர்க்க வேண்டிய சிக்கல். தீர்க்க வேண்டிய சிக்கல்லையும் கூட சிலது உடனடியாக தீர்க்க முடியாது. அதை கொஞ்சம் தள்ளி போட்டு கால நேரம் சரியா வரும்பொழுது, நமது ஆற்றல் கூடும் பொழுது, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும், கையில மடியில இல்லை, ஐயோ கல்யாணம் பண்ண முடியலையே, கல்யாணம் பண்ண கண்ணத்துல கை வச்சு அழுதுகிட்டே இருக்கல, என்ன பிரயோஜனம்? நமது ஆற்றலை வளர்த்துக் கொள்ளும். கொஞ்சம் காசு பணம்லாம் சேர்த்து நமது ஆற்றல் கூடி வரும்பொழுது, தக்க ஒரு தரகர், ஒரு யாரோ சொந்தக்காரங்க சொல்லும் போது அந்த நேரத்தில் துடிச்சு பிடிச்சி அந்த காரியத்தை நிறைவு செய்யும். ஆகவே தள்ளி போடுறது வரை அது இல்லைன்னு ஏற்றுக்கொள்ற சிக்கல் இல்லை. இன்னொரு விதமான சிக்கல் இருக்கு. இத அலட்சியம் பண்ணிடணும். இது ஒரு சிக்கலே இல்லை. அந்த மாதிரி எத்தனையோ சிக்கல்கள் நமக்கு இருக்குது. அதை போய் லட்சியம் பண்ணி இருக்கிறத பெருசாக்கி